அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் பாதுஷா அவங்க இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அதனுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகள்லாம் பார்த்தோமே ஆனால் இஸ்லாத்திற்கு என்னமோ ஒரு பின்னடைவு மாதிரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்திற்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் ஒத்துக்கொண்ட மாதிரியாக இருந்தாலும், ஆனால் இதனால் ஏற்பட்ட ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் நிலைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டார்களோ, அந்த மார்க்கம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்கு உண்டான ஒரு அடிப்படை காரணமாக விளங்கியது மக்காவாசிகள் மத்தியில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நடந்த 2 போர்கள், முக்கியமான போர்கள். ஒன்று பத்ர் போர், இன்னொன்று உஹது போர். இந்த 2 போர்களும் மக்காவாசிகளுக்கு எதிராக நடந்த ஒரு போர். இதுல 2 போர்லையுமே மக்காவாசிகள் தோல்வியை சந்தித்தாலும், உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு ஏற்பட்டது. பிறகு வெற்றி கிடைத்தது. இதனால அந்த மக்காவாசிகள் மத்தியில தலை நிமிர முடியாத அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். எதிரிகள் பொறுத்தளவுக்கு இஸ்லாத்தை அழிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்கணும், அந்த மாதிரியாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, இந்த பத்ர் போர் உஹது போர் என்பது 2-3 அந்த ஹிஜ்ரி 2-3 நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரத் செஞ்சு 6 ஆண்டுகள் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னா, 1400 பேர் கொண்ட நபித்தோழர்களோட என்ன செய்யறாங்க, நம்ம போய் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாபு செஞ்சுட்டு வருவோம் என்று சொல்லி பள்ளிப்பிராணிகள் எல்லாம், ஒட்டகம் அந்த மாதிரியான பள்ளிப்பிராணிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு புறப்படுறாங்க. புறப்பட்டா அவங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்யறாங்கன்னா, அந்த தூதுக்குழுவாக மக்காவுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி நாங்க தவாப் கௌபத்துல்லா என்ற ஆலயத்தை தவாப் செய்ய வந்திருக்கிறோம், எங்களை நீங்க தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த மக்காவாசிகளுக்கு மத்தியில, நாங்க யுத்தம் செய்ய வரல, தவாப் செய்யத்தான் நாங்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அதற்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அவர்களை தான் போக சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் போக மாட்டேன். அவங்க என்ன ஒத்தையில போறாங்களா இல்லையா, அவங்க ஒரு முழு சமுதாயமாக இருக்கிறார், மக்காவாசிகள் முழு சமுதாயமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இப்ப நான் போனாண்டா ஏதாவது விபரீதம் நடந்து போயிடும், என் மீது அதிகமான ஒரு கோபத்துல இருக்கிறாங்க, அதனால உஸ்மானை என்ன செய்வோம், அனுப்புவோம். அவர்கள் அந்த மக்கள் மத்தியில ஒரு பரிச்சயமானவர், அவங்களுடைய அந்த குலம் கோத்திரம் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவர்களை நம்ம அனுப்புவோம் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவார்கள். அவங்க போய் அந்த மக்காவாசிகள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா தகவலை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோட சேர்ந்த ஒரு கூட்டத்தினரும் என்ன செஞ்சிருக்காங்க, கௌபத்துல்லா ஆலயத்தை உம்ரா செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க, எங்களை நீங்க என்ன செய்யணும், அனுமதிக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஏன்னா அந்த மக்கா என்பது அப்ப இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, எதிரிகளுடைய கையில தான் அந்த மக்கா ஆலயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அவர்கள் சொல்றாங்க, நீ வேண்டாம், என்ன செய்ய, தவாப் செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு போ, அவர்கள் எல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போயிட்டு வருவதற்கு தாமதமாயிருச்சு. அப்ப தாமதமான ஒரு வதந்தி ஒண்ணு என்ன செய்யுது, பரவுது முஸ்லிம்கள் மத்தியில. என்ன செய்யுது, ஒரு செய்தி வருது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அப்படியான ஒரு செய்தி என்ன செய்யுதுன்னா வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரி தூதுவர்களாக அனுப்பக்கூடியவர்களை கொல்லக்கூடாது என்பது பொதுவான ஒரு சட்டம், பொதுவான ஒரு விதி. அதற்கு மாற்றமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதற்கு நம்ம கணக்கு தீர்க்காம பழி தீர்க்காமல் விடக்கூடாது, இதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களிடத்துல என்ன செய்யறாங்க, கேட்கிறார்கள். இருக்கக்கூடிய 1400 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கையில உறுதிமொழி கொடுக்குறாங்க, இதற்கு கண்டிப்பாக உஸ்மானுடைய கொலைக்கு இந்த உம்ரா செய்வதற்காக நம்ம தூதுக்குழு அனுப்பணும், தூதுவர் அனுப்பணும், அவரை கொன்று விட்டார்கள், இதற்கு பழி தீர்க்காமல் நம்ம விடக்கூடாது, விட மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அந்த 1400 சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, உறுதிமொழியை கொடுக்குறாங்க. இந்த உறுதிமொழி அல்லாஹ் ரொம்ப சிலாயித்து சொல்றான், ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கைக்கின் மீது அல்லாஹ்வுடைய கை இருந்தது, எதுவுல்ல அல்லாஹ்வுடைய கை இருந்தது, அந்த உறுதிமொழி அவ்வளவு ஒரு வலுவான ஒரு உறுதிமொழி என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதுபோக வேற ஒரு வசனத்துல அந்த உறுதிமொழியை கொடுத்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்றான். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஸஜரா, ஒரு மரத்தடியில வைத்து நபியை உங்களிடத்துல உறுதிமொழி தந்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்படி ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல அனைவரும் என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்காக நாங்க தியாகம் செய்வோம்,
அப்படின்னு சொல்லி முன் வந்தார்கள். அந்த உறுதிமொழி அல்லாஹ் சிலாயித்து சொல்லி அவர்களை சொர்க்கவாசிகள் என்று என்ன செய்யறான், பிரகடனப்படுத்துறான். அப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள போய் இந்த மாதிரி ரசூலுல்லாஹும் 1400 பேர் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைசிகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா படையை திரட்டிடுறாங்க. படையை திரட்டி ஹாலித் பின் வலீத், அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்க தலைமையில வந்து ஒரு குதிரை படை ஒன்று என்ன செய்யுது, ஒரு இடத்துல தயாரா இருக்குது, உள்ள வந்தா காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அரபுகளும் என்ன செய்யறாங்கன்னா ஒட்டகம், ஒட்டக குட்டி, பொம்பளை பிள்ளையே, பெண்டு பிள்ளையே எல்லாத்தையும் அள்ளி கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இது ஏன் வருவாங்க அப்படின்னா விடக்கூடாது, கருவறுத்திரணும் என்ற ஒரு முடிவோடு என்ன செய்யறாங்க, அவங்க களம் காண வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் போனது வந்து போர் செய்வதற்காக போகல, தவாப் செய்வதற்காக தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு என்ன செய்யறாங்க, அந்த மக்காவாசிகள் சார்பாக வந்து என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க வந்து தவாப் செய்யத்தான் வந்திருக்கிறோம், நாங்க வந்து போருக்கு வர கிடையாது, நாங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்துட்டு இந்த பலி பிராணிகளை அறுத்து பலியிட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. வந்தவங்கள சில நல்லவர்களும் இருந்தார்கள், சில கொடியவர்களும் இருந்தார்கள். அவன் அந்த கொடியவர் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்டா, கிடையாது அப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வந்து சுஹைல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து என்ன செய்யறான்டா வர்றாரு. பேச்சுவார்த்தைக்கு வந்தா அப்ப நமக்கு இடையில வந்து ஒரு ஒப்பந்தத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஹாலித் பின் வலீத் அவங்க இருக்கக்கூடிய படையை கடந்து போயிடுறாங்க. வேற ஒரு ரூட்டு பக்கமா போய் ஹுதைபியா என்ற ஒரு இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, தங்கிடுறாங்க. அங்க தண்ணி தட்டுப்பாடு, பற்றாக்குறை, தண்ணி இல்லாமல் போனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய அம்பு கூட்டுல இருந்து ஒரு அம்பை எடுத்து அது மேல போடுங்க, அது தண்ணீர் பீரிட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அவர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு மூஜிசாவும் அந்த இடத்துல என்ன செய்யுது, நடக்குது. அப்ப வந்து அந்த சுஹைல் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக வர்றான். இந்த உடன்படிக்கையில வந்து அந்த ஒப்பந்தம் சரத்து கையெழுத்தாகுமா இல்லையா, அந்த சரத்துக்களை நீங்க பார்த்தீர்களே ஆனால் எல்லாமே நமக்கு பின்னடைவான ஒரு விஷயம் தான். ஏறக்குறைய ஒரு 4-5 சரத்துகள் அங்க இடப்படுகிறது. 5மே நமக்கு பின்னடைவான விஷயம். இதனால சஹாபாக்கள் ரொம்ப கடுமையான ஒரு கொந்தளிப்புக்கு ஆளாகக்கூடிய லெவல்ல என்ன செய்யுது, போகுது. அது மாதிரி அந்த ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒருவன் வந்து என்ன செய்யறான்டா, கடுமையான வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியெல்லாம் பிடிச்சு என்ன செய்யறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல அறியாமை காலத்துல வழக்கத்துல பேசக்கூடிய, புழக்கத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கா இல்லையா, அது ஏசுவது திட்டுவதற்கு, அந்த மாதிரியான வந்து அசிங்கமான ஒரு வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல தான் அபூபக்கர் சித்திக் அவர்களும் பயன்படுத்துறாங்க. அப்படி எல்லாம் என்ன செய்யுது. அப்ப அபூபக்கர் சித்திக் சம்பந்தமா அவன் சொல்றான், இந்த மாதிரி நீங்களுக்கு உதவி மட்டும் செய்யவில்லையா, உனக்கு நான் பதிலடி தந்துட்டு எதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப கடைசியா வந்து சுஹைல் என்று சொல்லக்கூடிய அவன் வந்து என்ன செய்யறான்டா, இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அப்ப இந்த மாதிரி லெட்டர் எழுதக்கூடிய நேரத்துல, ஒப்பந்தம் எழுதக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படித்தானே எழுதணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுறாங்க. அது சுஹைல் என்று சொல்லக்கூடிய அவன் சொல்லிடுறான், ரஹ்மான் தான் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, என்ன ரஹ்மான்ங்கிற, நீனும் நானும் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்த பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு என்ன செய்யறான், சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு அதிருப்தி. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றாங்க, ரஹ்மான் தான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ ரஹ்மான்னு சொல்ற, அப்படிலாம் எழுத முடியாது, பிஸ்மிக் அல்லாஹும்ம இறைவன் பெயரால், உன் பெயரால் அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் நினைச்சாங்க, அவர்களுக்கு மத்தியில வந்து கடுமையான ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இந்த முதல் வார்த்தையிலே என்னது, ரசூலுல்லாஹ் அவமதிச்சு பேசுறானு, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக அவன் பேசுறானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கொந்தளிக்கிறாங்க. அப்ப வந்து சரி பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு எழுதிக்கிறோம், எழுதிட்டாங்க. அப்புறம் வந்து யார் யார் எழுதணும்னு வரணுமா இல்லையா, அப்ப முஸ்லீம்கள் தரப்புல வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி கொள்வது அப்படிங்கும்போது அப்ப அவங்க சொல்லிடுறாங்க, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டாதான் எங்களுக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து இல்லையே, நீங்க வாட்டுக்கு வரலாம், போகலாம், தவாப் செய்யலாம், எல்லாம் செய்யலாமே, நாங்க தான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலையே, அதனால வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது, முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுது அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே தாங்கி கொள்ள முடியல, இரண்டா இவங்க சொல்றதுக்கெல்லாம் மாற்று கருத்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. அப்பண்டா வந்து அடிச்சுட்டு என்ன செய்யுங்க, முஹம்மது பின் அப்துல்லாண்டா போடுங்க, நீ மறுத்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீ என்னை பொய்யாக கருதினாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் முடிவுக்கு வரணும். இந்த சமாதான ஒப்பந்தம் இருக்கா இல்லையா, அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கொண்டதே வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதுல மாற்றங்கள் செய்யறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்தது என்பது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழிவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும். இனிமே இவரோட நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, களத்துல நிற்க முடியாது என்பதை ஒப்புக்கொண்ட ஒரு தருணமாக என்ன செய்யுது, அந்த தருணம் இருக்கிறது. அப்ப இந்த 2வது சரத்தும் என்ன செய்யுது, இப்படி கையெழுத்தாகுது. அதுக்கப்புறம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாங்க இந்த ஆண்டு வந்து நாங்க ஹஜ்ஜுக்கு உம்ரா செய்ய போகணும், அப்படிங்கும்போது இந்த ஆண்டு நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஆண்டு நாங்க போதான் செய்ய, உம்ரா செஞ்சுட்டு நாங்க வருவோம், இல்ல நீங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொண்டமையானால் எங்கள் மக்கள் என்ன செய்வாங்க, எங்களை மீது வந்து ஒரு நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க,
இந்த மாதிரி முகமது வந்தாரு சொன்னாரு பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க அடுத்த ஆண்டு வேண்டாம் வாங்க, நீங்க அடுத்த வருஷம் வேணா நீங்க என்ன செய்யுங்க, வந்து நீங்க தாராளமா தவாப் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, நாங்க வந்து உங்களை தடுக்க மாட்டோம், இந்த ஆண்டு நீங்க போகக்கூடாதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சரிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு கடுமையான ஒரு கோபம் என்ன செய்யுது, மேலும் அவங்களுடைய கோபம் அதிகரிக்குது. இந்த சுஹைலினுடைய பேச்சு, ஒவ்வொரு பேச்சும் என்பது சஹாபாக்களுடைய ரத்தத்தை அப்படி என்ன செய்யுது, கொதிக்க வைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கும் சரிங்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த புறப்பட்டு வரக்கூடிய நேரத்திலேயே வந்து அவங்களுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் என்ன செய்யும், ஒரு இடத்துல அடம் பிடிச்சு உட்கார்ந்துடும். அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கஸ்வா என்ன அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கஸ்வா என்பது அடம் பிடிக்கக்கூடியது இல்ல, அது வந்து எந்த இறைவன் அந்த அப்ரஹாம் மன்னன் வந்து யானை படையை கொண்டுகிட்டு வரும்போது எவன் தடுத்தானோ அவன் தான் இதை தடுத்திருக்கிறான். அந்த மக்கள் வந்து என்னிடத்துல வந்து சமாதான ஒப்பந்தம் பேச வருவார்களே, ஆனால் நான் என்ன செய்வேன், அதற்கு உடன்படுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப மறுபடியும் என்ன செய்யும், அந்த ஒட்டகம் எந்திரிச்சிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு கடுகளவோட யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போகல அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன செய்யுது, விளங்குது. அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு என்னது அடுத்த ஆண்டுதான் வரணும் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருது. அதுக்கு அடுத்து அவன் சொல்லக்கூடிய அந்த சுஹைல் சொல்லக்கூடிய ஒரு சரத்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து எங்கள்ல யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாமிய உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்துல வந்தார்களே ஆனால் நீங்க எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடணும். ஆனா உங்கள்ல இருக்கக்கூடிய யாராவது எங்கள்கிட்ட வந்தா யாரும் போறது இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவன் சொல்றான், ஏன்னா இவங்கள்ல இருந்தா ஆளுக்க போவாங்க, மக்காவில இருந்த குறைசிகள்ல இருந்து காப்பீர்கள்ல இருந்தா இஸ்லாத்தை நோக்கி வருவாங்களே ஒழிய இஸ்லாத்துல இருக்கக்கூடிய யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போவாங்களான்னா போக மாட்டாங்க. அவன் சொல்றான், எங்கள் இருக்கக்கூடிய அதாவது மக்காவாசிகளாகிய காப்பீர்களாகிய எங்களிடமிருந்து இருக்கக்கூடிய யாராவது இஸ்லாத்தை ஏற்று வந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்களை திருப்பி அனுப்பிடணும். ஆனா உங்கள்ல இருந்து நாங்க யாராவது வந்தாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே வந்து சுஹைலுடைய மகன் அபு ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக கால்கள் பின்னப்பட்டு கடுமையான முறையில தாக்கப்பட்டு காயம் ஏற்பட்டவர்களா என்ன செய்யறாங்கன்னா அந்த சபையில வர்றாங்க. இஸ்லாத்துல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையோட வர்றாங்க. வந்தா அவங்க என்ன செய்யறாங்க, திருப்பி அனுப்புங்கிறான் சுஹைல், என் மகனை என்ன திருப்பி அனுப்பு. இப்பதான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க, நம்ம இப்பதானப்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒப்பந்தம் ஒன்னும் கையெழுத்தாகலையே, சரத்து சுருத்துகள்லாம் ஒன்னும் முடிவுக்கு வரலையே, நாங்க அனுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இல்ல நீ அனுப்பித்தான் ஆகணும், நீ வந்து என் மகனை வந்து நம்ம சொல்லி பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம், எங்கள்ல இருந்து யாராவது உங்களை வந்தா நீ ஏற்றுக்கொள்ள கூடாது, எங்களை திருப்பி அனுப்பிடுங்கிற ஒப்பந்தம் தானே நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனால திருப்பி அனுப்புங்கிறாங்க. அந்த அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கஷ்டமும் இழிவும் அதை நீங்க பார்க்கலையா, நீங்க என்னை எப்படி நீங்க அவன்கிட்ட திருப்பி அனுப்பலாம் அப்படின்ற ஒண்ணு அந்த சஹாபாக்களுடைய அந்த அப்படியே ஈரெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே கொதிச்சு போயிருது. ரசூலுல்லாஹ் இது எப்படி திருப்பி அனுப்புவாங்க, அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, போங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே கடுமையான கோபம்னா உச்சகட்ட கோபம். உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சத்திய மார்க்கத்தோடு அனுப்பப்பட்ட தூதர் தானே, ஆமா, எதிரிகள் அசத்தியத்துல தானே இருக்கிறாங்க, ஆமா, அப்படிங்கும்போது நம்ம ஏன் அவங்களுடைய ஒப்பந்தத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம ஏன் என்ன செய்யணும், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு இழிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா பதில் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து என்னது ஒரு உதவி செய்யக்கூடியவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னோட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. அவருக்கு கோபம் தீரலை, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் தீரலை. உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போறாங்க, அபூபக்கரே, நம்ம வந்து சரியான மார்க்கத்துல தானே இருக்கிறோம், ஆமா, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, ஆமா, எதிரிகள் அசத்தியத்துல தானே இருக்கிறாங்க, ஆமா, அப்ப ஏன் நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒப்பந்தத்துக்குலாம் நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன பதில சொன்னாங்களோ அதே பதிலே என்ன செஞ்சிடறாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா முடிவாயிருது. இந்த ஏறக்குறைய 4-5 சரத்துகள், அதாவது இந்த அடுத்த ஆண்டு வரணும், இந்த ரஹ்மான்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இஸ்மிக் அல்லாஹும் போடு, முகமது ரசூலுல்லாஹ் அதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடு, அதே மாதிரி எங்கள்ல இருந்து யாராவது வந்தா நீங்க திருப்பி அனுப்பிடணும், இப்படியான ஒப்பந்தங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா கையெழுத்தாகி முடிவாயிருது. முடிவானா இப்ப உம்ரா செய்ய போறோம் அல்லது ஹஜ் செய்ய போறோம் தடுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்யணும்னா கொண்டு வந்த பலி பிராணிகளை என்ன செய்யணும், பலியிடணும். பலியிட வேண்டிய ஒரு நேரத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஒட்டகங்களை அந்த இதுகளை கொண்டு வந்த பலி பிராணிகளை அறுத்து பலியிட்டுட்டு தலைமுடிகளை களைஞ்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு ஒருத்தரும் கேட்கல. ரசூலுல்லாஹ் மேல கோபம் கிடையாது, இந்த மாதிரி இந்த அவங்களோட சொல்ல அந்த கட்டளைக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்களே, அதை கேட்டுட்டாங்களே, நம்ம சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம், உண்மையான தூதரத்தை நம்ம பின்பற்றுறோம், சரியான இறை மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம், இறைவனுக்கு நம்ம இறைவனுக்கு தான் பயப்படணும், இவங்க சொல்றதுக்கு ஏன் கட்டுப்படுறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கடுமையான கோபத்துல ஒரு அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேச்சை கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யற ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம சொல்லி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப உடனடியாக தன்னுடைய மனைவிட்ட போறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இது சம்பந்தமான ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்து அந்த மக்களுடைய அந்த பேச்சை கேட்டு நீங்க என்ன செய்ய, நீங்க ஒரு பதட்டத்தில் அதிருப்தியிலே இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யுங்க, அந்த மக்களோட யாரோடையும் பேசாதீங்க. நீங்க விறுவிறுன்னு போங்க, உங்களுடைய பலி பிராணியை அறுத்து பலியிடுங்க. நீங்க மொட்டையை போடுங்க. நீங்க உங்களுடைய அந்த நாவிதர முடியை எடுக்கக்கூடியவரை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, நீங்க மொட்டையை போடுங்க, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த சொல்ல கேட்டு என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விறுவிறுன்னு போறாங்க, தன்னுடைய பலிப்பிராணியை அறுக்குறாங்க, தலையை மலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா சஹாபாக்களும் ஒன்னோட ஒன்னா செய்றாங்க. ரசூல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அதிருப்தியை வெளிப்படுத்தியது எதற்காக என்றால், ரசூல்லாவை அதிருப்திப்படுத்தின ரசூல்லாவுடைய பேச்சை புறக்கணிங்கிறதுக்காக இல்ல. அந்த மாதிரி அசத்தியவாதிகளுக்கு ஏன் கட்டுப்பட்டீங்க நீங்க, அவன் சொன்னதுக்கெல்லாம் நீங்க ஏன் சரின்னு சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா ரசூல்லா ஒரு செயலை செஞ்சு விட்டார்கள் என்றால் அது என்னது, அதை தொடர்ந்து அனைவரும் என்ன செஞ்சுட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, எல்லாரும் பலிபிராணியை கொடுத்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா திரும்ப வர்றார்கள். இது சம்பந்தமாகத்தான் இன்னா ஃபதஅனா லக ஃபதஅம் முபீனா, நபியே உமக்கு நாம ஒரு தெளிவான ஒரு வெற்றியை நாம தந்திருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய அந்த 5 வசனங்கள் அந்த அவர்களுக்கு மன நிம்மதி, உங்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கிறது, அதன் கீழ் ஆறுகள் ஓடும் என்று அதன் ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த 5 வசனங்களும் இறங்கியது. முஸ்லிம்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸின் ஊடாக பார்க்கிறோம். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்துல அந்த ஒரு ஆவேசமாக பேசினார்களா இல்லையா, அந்த என்னுடைய அந்த பேச்சிற்காக நான் பல வணக்கங்கள் நான் புரிந்திருக்கிறேன். ஏன்னா அது வந்து உண்மையிலேயே அது வந்து அப்படி பேசணுங்கிறதுக்காக பேசல, அங்க நடந்த நிலவரம் அப்படி. அவங்க எதிரிகளை வைக்கக்கூடிய கோரிக்கைகள், எதிரிகளை வைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ரசூலுல்லாஹ் அதற்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க, தலையாட்டுறாங்களே, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில பேசப்பட்டதானே ஒழிய ரசூலுல்லாவை புறக்கணிக்கணும், ரசூலுல்லாவுடைய சொல்ல கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல. இதற்காகவே நான் என்ன செஞ்சேன், பல வணக்கங்கள் புரிந்தேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தத்திற்கு அப்புறம்தான் அதுக்கடுத்து ஹிஜ்ரி 8 வந்து மக்கா லட்டு மாதிரி கையில வருது. அதே மாதிரி அந்த முஸ்லீம் அல்லாத அந்த மக்களிடத்துல வந்து இஸ்லாம் சம்பந்தமாக, முகமது சம்பந்தமாக, அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக எல்லாத்திற்கும் ஒப்புக்கொண்டு சமாதானத்தின் சம்பந்தமாக வந்தார்கள் என்ற அந்த செய்தி அந்த மக்களிடத்துல வேகமாக பரவி அனைவருடைய உள்ளமும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வருகிறது. போர் அப்படி இப்படின்னு வந்து கூட அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யல, அந்த ஒரு ஈர்ப்பு வரல, இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு காதல் வரல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களோட 13 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை யாரும் நேசிக்கல, ரசூலுல்லாஹ்வை யாரும் விரும்பல. அதுக்கப்புறம் 2 போர்க்களத்திலையும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அப்பையும் அவர்கள் இஸ்லாத்தை மீது விருப்பு வரல, இஸ்லாத்தை வெறுக்கத்தான் செஞ்சார்கள். ஆனா அந்த சமாதான உடன்படிக்கை ஹுதைபியா என்ற அந்த இடத்துல வச்சு நடந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அந்த மக்களிடத்துல ஒரு ஈர்ப்பு வருகிறது, இஸ்லாம் மீது ஒரு காதல் வருகிறது, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்புறம் என்ன செய்யறாங்க, இந்த ஒப்பந்தம் நடந்துச்சா இல்லையா, எங்கள்ல இருந்து யாராவது வந்து திருப்பி அனுப்பிடணும், அந்த சட்டங்களும் வாபஸ் பெறப்படுகிறது. அதே மாதிரி பெண்களும் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, அவர்களை நீங்க இணை வைப்பாளர்களோட திருப்பி அனுப்பாதீர்கள் என்ற வசனங்களும் என்ன செய்து சேர்ந்து அருளப்படுகிறது. அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 8 வந்து மக்கள் லட்டு மாதிரி வெற்றி கொள்ளப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள், அதிகமானவர்கள் வந்து இஸ்லாத்தை அப்படி என்ன செய்யறாங்க, எந்த விதமான ஒரு கத்தியும் ரத்தமும் இல்லாமல் அப்படி இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க, அப்படி தாரதாரியா இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்ற நம்ம செய்தி எவ்வளவு நம்ம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடித்தளம் இட்டது எதுவென்றால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு பின்னடைவு மாதிரி முஸ்லிம் சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு இழப்பு மாதிரி தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் அதில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் எதிரிகளுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய ஈர்ப்பையும் காதலையும் ஏற்படுத்தி அவர்கள் இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவதற்கு உண்டான ஒரு வழிவகை ஏற்பட்டது. இந்த எதிரிகளாக இருந்தவர்கள் இவரை அழிக்கணும் ஒழிக்கணும் என்ற அந்த எண்ணமும் விட்டு இனிமேல் இவர்களை போர்ல வெல்ல முடியாது என்ற உறுதிக்கும் அவர்கள் வந்தார்கள் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமா நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அல்ல, இந்த வெற்றியை தான் சொல்றான், இன்னா ஃபதஅனா லக ஃபதஅம் முபீனா, நபியே உமக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு வெற்றியை தந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியது வந்து இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக உள்ளதுதான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு இணக்கத்திற்காக சில செய்திகளை சொன்னாலும் கூட என்ன செய்யலாம், அதுக்காக மாற்றமாக முரணாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விதமாக இருந்துடக்கூடாது. மற்ற விஷயங்கள் சில இணக்கமான விஷயங்கள் சொன்னாலும் கூட அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும், எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்து விட்டு அல்லாஹ் மேல உறுதியாக இருந்தோமையானால் அதற்கு அல்லாஹ்வுடைய உதவி பக்கபலமாக நமக்கு இருக்கும் என்ற ஒரு மெசேஜும் இதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொள்றோம்.